உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நகைச்சுவை நிகழ்ச்சி பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் உள்ள போலாமா? வாங்க போலாம். அத்தை வாங்க வாங்க சீக்கிரம் உட்காருங்க. வாங்க உட்காரு. எவன் வரக்கூடாதா? டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கடா, தமிழ்நாட்டில் 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி என்னதான் போட்டி போடுறாங்க, இந்த உள்ளே போய் பார்த்த கொள்கை ரீதியாக போட்டி போட போகிறாங்க. சரி, நான் மக்களுக்கு நான் நல்லது இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்த்தோம்டா, அங்கே என்ன போட்டின்னு வாங்க பார்ப்போம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. முதல்ல நம்ம தெலுங்கு திராவிட திருட்டு பையில பார்ப்போம். ஏன்னா அவங்க தானே மூத்த தலைவர், அவங்கள முன்னெடுத்து தான் எங்கள் டிவிகே தலைவர் வந்திருக்காங்க. அதனால் நம்ம திருட்டு திராவிடத்தை பார்ப்போம். என்ன பண்ணி வச்சுருக்காங்கடா, அவங்க எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் அந்த கூட்டத்துக்கான வேலையை அங்கே பார்க்குறது கிடையாது. ஒரு அந்த கொள்கையை பற்றி நாங்கள் இது நடத்துகிறோம் அப்படின்ட்டு ஒரு பேனர் அடித்து வைப்போம், அதெல்லாம் கிடையாது. வாழைப்பழம், வாழைத்தாறு, ஆப்பிள், அன்னாச்சு, இருக்கிற காய்கறி பழத்தை பூரா கட்டி தொங்க விட்டுறது. இவங்க இங்கே கூட்டம் நடத்து இங்கே பேசக்குள்ளே இங்கே ஒன்றா பிடுங்கி அத்து குரங்கு கூட ஒன்று பிடிங்கிட்டு ஓடிடும். இது பிடிச்சி தொங்குறது பூரா இழுத்து உள்ளே போட்டு பிடுங்கி தின்றது வேலை. திராவிடனா என்ன, திராவிடனா என்ன? ஆனா இதுதான் திராவிடம். திராவிடனா என்னன்னு ஒண்ணு கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். இந்த வேலை, இந்த போட்டி தான் இவங்களுக்குள்ள நடக்கும் போல. இந்த வேலை நம்ம பெரிய திராவிடம் பார்க்குது. சின்ன திராவிடம் என்ன பண்ணுதுன்னு அதுவும் பார்க்கணும்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெயில் கொளுத்து வெயில் உட்காந்துக்கிட்டு சேரை தூக்கி மண்டையில் வச்சுக்கிடுவாங்க. வெயில் அடிக்குது, ஒரு சேரில் வச்சாலாம் பத்தாது, 4-5 சேரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே கூட்டமாக இருக்குன்னு பின்னாடி கொஞ்சம் நகண்டு உட்காருது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு பின்னாடி நகண்டு உட்காருது. மாப்பிள்ளை வண்டி அடி ஆகிட்டு வேட்டியை நெஞ்சுக்கு மேலே இழுத்து கட்டிக்கிடுவாங்க. கட்டிக்கிட்டு 4-5 சேரு 10 சேரை கூட என்னால் எத்தனை சேரு அங்கே தூக்க முடியுமோ தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு எறா மாப்பிள்ளை வண்டிண்டு வடிவேல் சொன்ன மாதிரி வரட்டாண்டு வண்டி எடுத்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற தண்ணி டப்பா, பிஸ்கட் பாக்கெட்டு பொதுமக்களுக்கு கொடுக்குறது வச்சுருந்ததை இந்த இதெல்லாம் தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு போட்டி போட்டு ஒருத்தனுக்கு நீ 2 எடுத்துட்டியா, நான் 1 தான் எடுத்துக்கிட்டேன், இன்னொன்று எடுத்துக்காரேன்னு போய் எடுத்துக்காரது. எத்தனை கூக்குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயாது. எஸ், 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த கொள்கை தான், இந்த போட்டி தான் 2 திராவிடத்துக்குள்ளேயும் நடக்குது. ஏன்னா திராவிடம்னு வச்சாலே அவங்க திருடுறது வேறு தானே. அதை தானே ஆல்ரெடி பெரிய திராவிடம் நாட்டை திருடிக்கிருக்கு. சின்ன திராவிடம் நாட்டை திருடுறதுக்கு இப்பயே உருவாகி வச்சிருக்கு. மாநாட்டிலே அவங்க நாடு திருடுறதை நிப்பாட்ட முடியல. அப்போ நீ நாட்டு முதலமைச்சராகி நீ திருட நிப்பாட்ட முடியுமா? நீ அங்கே திருடத்தான் போற. இந்த மாதிரி தான் 2 திராவிடமும் சின்ன பிள்ளை புருஷனை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு வருதுல, இந்த 2 திராவிடமும் இந்த போட்டியை தான் நடத்திக்கிருக்கு. ஒன்று டீ விற்குது, ஒன்று திருடி விற்குது. இந்த 2 திராவிடமும் இதைத்தான் இங்கே போட்டியாக வச்சு விற்றுக்கிருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம தமிழ் மக்கள் மாட்டி சிக்கி தவிச்சுக்கிருக்கோம். இதுவே நம்ம சீமானண்ணன் நடத்துகிற நாம் தமிழ் கட்சியில் நம்ம பார்த்தோம்டா, புயலே வந்தாலும் அசராம உட்காந்துருப்பாங்க. இப்போ மலையை குடைய போறான் கல்குவாரின்ட்டு, இந்த ஸ்டாண்டு மண்ணு கற்களை நொறுக்கி விற்க போறான். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க. நம்மளால மரம் இல்லைன்னா நட்டு வளர்த்து நம்ம பிள்ளை வீட்டில் வச்சிடலாம், தண்ணி இல்லைன்னா சேமிச்சு வச்சுட்டு போகலாம். அங்கே எந்திரிச்சு ஒதுங்குவோம், சரி பக்கத்தில் நின்று கூட கேட்போம், ஒரு சேரை தூக்கி கூட தலைமையில வச்சு நின்று கேட்போம். அந்த இதே சோழிக்கே இடம் இருக்காது. அருமையா அழகா அங்கே பேசுறவங்க பேசிக்கே தான் இருப்பாங்க, அங்கே உட்காந்து பொதுமக்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கே தான் இருப்பாங்க. என்ன வெயில் அடிக்கட்டும், என்ன மழை பெய்யட்டும், வராத புயல கூட வரட்டு அசராம நின்று பார்க்குறவங்க தான் நாம் தமிழ் கட்சியில் பின்பற்றி வரவங்க மக்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்படித்தான் கொள்கை இருக்குது. சீமானண்ணன் நடத்துகிற வழி அப்படித்தான் இருக்குது. தமிழ் மக்களே நல்லா யோசிங்க. திராவிடத்தை தூக்கிட்டு யார் வந்தாலும் அவங்க நம்மளுக்கு எதிரி. அவங்களாம் ஒதுக்கி வைக்கணும், தமிழ்நாட்டிலேருந்து தூக்கி எறியணும். தமிழகத்தை தமிழ் தேசியத்தை எடுத்து வர்ற நம்ம சீமானண்ணனுக்கு தான் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்.